Hey buddies, welcome to Python for Toddler series. So previous video la nama enna paathom appadina ஒரு நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பர்ல எத்தனை டிஜிட்ஸ் இருக்குங்கறத while loop யூஸ் பண்ணி built-in method யூஸ் பண்ணி எப்படி நம்ம Python கோட்ல கண்டுபிடிக்கிறது அப்படினா நாம பார்த்தோம். So previous program பார்க்காம யாராவது ஸ்ட்ரைட்டா அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோவும் போய் பாருங்க so that நம்ம ஃபர்தரா பார்க்குற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் பெட்டரா கிளியராவே புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு string கொடுத்துட்டு அந்த stringல இருக்கக்கூடிய ஒரு particular character எத்தனை வாட்டி வந்திருக்குங்கறதை எப்படி நாம பைத்தான்ல for loop யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படினா நாம பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். So as usual நம்ம expected output நாம frame பண்ணிக்கலாம். So first கம்ப்யூட்டர் கிட்ட நான் என்ன கொடுப்பேன் அப்படினா ஒரு வேர்ட் வந்து நான் வந்து கொடுப்பேன். So say for an example நான் தர வேர்ட் வந்து happy அப்படினா அப்புறமேட்டு செகண்ட் நான் வந்துட்டு எந்த வேர்டை கவுண்ட் பண்ணணுமோ அந்த வேர்டை நான் வந்து கொடுப்பேன். ஸோ சே ஃபார் அன் எக்ஸாம்பிள் பி வந்து எத்தனை டைம்ஸ் இருக்குனுங்கிறத எனக்கு கவுண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் நம்மளுக்கு என்ன அவுட்புட் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் தந்திருக்க வேர்டில் பீங்கிறது வந்து 2 டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து சொல்லணும். ஸோ இதுதான் நாம் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு அதில் பர்டிகுலர் கேரக்டர் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா அதோட டைம் ஆஃப் அக்கரன்ஸ், அதாவது எத்தனை டைம்ஸ் அது வந்து வந்திருக்குங்கிறது நம்மளுக்கு சொல்லணும். ஸோ இதுக்கு நம்ம எப்படி பைத்தானில் கோட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ என்னோட கூட நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் அக்கர்டு அப்படின்னு எனக்கு வந்து அவுட்புட் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ என்ன கேட்குறேன் அப்படின்னா ஹாப்பிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கில் பி எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு கேட்குறேன், 2 டைம்ஸ் வந்திருக்கு அப்படின்னு எனக்கு அவுட்புட் வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த கோட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா count is equals to 0 அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கான வேல்யூவை 0ன்னு நான் ஃபஸ்ட்டு அசைன் பண்ணிடுறேன். ஸோ செகண்ட் வேர்டுங்கிற ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணி என்ன தரேன் அப்படின்னா எனக்கு எந்த வேர்டில் கண்டுபிடிக்கணுமோ அந்த வேர்டை வந்து நான் இந்த இடத்துல இன்புட்டாக கொடுத்துட்றேன். ஸோ அதாவது அந்த ஸ்ட்ரிங்கை கொடுத்துறேன், டபுள் கோட்ஸ்குள்ளே ஹாப்பிங்கிற வேர்டை கொடுத்துட்றேன். ஸோ ஃபைண்ட் அப்படின்ட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி என்ன தரேன் அப்படின்னா எந்த லெட்டரை நான் வந்து கண்டுபிடிக்கணுமோ அந்த லெட்டரை நான் வந்து ஃபைண்டுங்கிற வேரியபிளில் தரேன். ஸோ பீனுங்கிற லெட்டர் தான் ஹாப்பிங்கிற வேர்டில் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு எனக்கு பார்க்கணும். ஸோ அதனால் இந்த பியை வந்து நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஃபார் லூப் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் ஐ இன் வேர்ட் அப்படின்ட்டு ஒரு லூப் வந்து நம்ம வந்து ரன் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபார் லூப்னா என்ன, இஃப் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு உங்களுக்கு டவுட் வந்தது அப்படின்னா ஸோ ப்ளீஸ் நீங்கள் நம்ம ப்ரீவியஸாக போட்டிருக்க தியரிட்டிக்கல் வீடியோஸ் நீங்கள் போய் ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பெட்டராக புரியும். பிகாஸ் ஃபார் லூப்னா என்ன, இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா என்னன்னு நம்ம டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம தியரி வீடியோஸ் ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஃபார் லூப் எப்படி ரன் ஆகும்னு பார்க்கலாம். ஸோ வேர்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஹாப்பின்னு இருக்கா. ஸோ அந்த ஹாப்பி அதுக்கப்புறம் ஃபார் ஐ இன் வேர்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ ஐ வந்து ஃபஸ்ட்டு இந்த ஹெச்சில் தான் பிளேஸ் ஆகிருக்கும், அதாவது பாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இஃப் ஐ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபைண்டா அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ ஃபைண்டில் என்ன இருக்குது அப்படின்னா பி இருக்குது, இந்த ஹெச் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபைண்டில் கொடுத்துருக்குற இந்த பியா அப்படின்ட்டு பார்க்குறோம். ஸோ இது வந்து கிடையாது. ஸோ ஹெச்சும் பியும் ஈக்குவல் கிடையாது. ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா இதை இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உள்ளே வந்து போகாது, அதாவது இந்த லைன் வந்து ஒர்க் ஆகாமல் திரும்ப இது வந்து ஃபார் லூப்குள்ளேயே போயிடும். ஸோ ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அடுத்து இது ஏவை போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப ஐயை பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இந்த இஃப் கண்டிஷன் இந்த ஃபார் லூப்லேருந்து திரும்ப இந்த இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ணும். ஐ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபைண்டான்னு பார்க்கும், அதாவது ஏ இஸ் ஈக்குவல்ஸ் டு பின்னு பார்க்கும். ஸோ இது எப்படி கண்டிஷன் ஃபால்ஸ் ஆச்சோ அதே மாதிரி இதுவும் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும். ஸோ திரும்ப இந்த கவுண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகாமல் திரும்ப ஃபார் லூப்குள்ளே போகும். இந்த ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகும்போது இந்த இடத்துல போய் ஐ வந்து பாயிண்ட் பண்ணும். ஸோ ஐ பாயிண்ட் பண்ணிட்டு திரும்ப இந்த இஃப் கண்டிஷன் செக் பண்ணும். இஃப் ஐ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபைண்டான்னு பார்க்கும். இப்போது பி இஸ் ஈக்குவல்ஸ் டு பின்னு செக் பண்ணும். ஆமாம், பியும் ஈக்குவல் தான். ஸோ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே வரும். ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கவுண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் ப்ளஸ் 1 அப்படின்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம்.
ஸோ கவுண்ட்டில் நம்ம ஆல்ரெடி ஜீரோங்கிற வேல்யூ கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ 0 + 1 ஆட் ஆகிட்டு கவுண்ட்டில் நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா ஆல்ரெடி இருக்கிற 0 + 1 ஆட் ஆகிட்டு கவுண்டோட வேல்யூ 1ன்னு மாறிடும். ஸோ திரும்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார் லூப்புக்குள்ளே போகும். ஸோ ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஐ இப்போ அடுத்து இந்த பியை பாயிண்ட் பண்ணும். இப்போ திரும்ப ஈக்குவல்ஸ் டு பியான்னு செக் பண்ணும். ஐ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இஃப் ஐ இஸ் ஈக்குவல்ஸ் டு ஃபைண்டான்னு பார்க்கும்போது பி ஈக்குவல்ஸ் டு பியான்னு செக் பண்ணும். ஸோ இந்த கண்டிஷன் எப்படி ட்ரூ ஆச்சோ அதே மாதிரி இதுவும் ட்ரூ ஆகும். பிகாஸ் பி இஸ் ஈக்குவல்ஸ் டு பி தானே. ஸோ திரும்ப இது வந்து கவுண்ட்டுக்கு அதாவது இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வரும். ஸோ கவுண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் ப்ளஸ் 1. ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட கவுண்ட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ என்ன அப்படின்னா 1. ஸோ 1 + 1 ஆட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து 2ன்னு கவுண்டோட வேல்யூ வந்து அப்டேட் ஆகிடும். அப்டேட் ஆகிட்டு திரும்ப ஃபார் லுக்கில் போகும். ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஒய்யை போய் பாயிண்ட் பண்ணும். ஸோ திரும்ப ஒய் இஸ் ஈக்குவல்ஸ் டு பியான்னு செக் பண்ணும்போது கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் ஆகுது. ஃபால்ஸ் ஆகிறதுனால இந்த கவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டு அதாவது இந்த இஃப் பிளாக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கவுண்ட் லைன் வந்து பெர்ஃபார்ம் ஆகாமல் இஃப் பிளாக்கை விட்டு வெளியில் வந்துடும். ஸோ திரும்ப ஃபார் லூப்புக்குள்ளே போகும். ஃபார் லூப்புக்குள்ளே போகும்போது அடுத்து இந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு ஃபெச் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு எலமெண்ட்டுமே நம்மளுக்கு வந்து இருக்காது. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வந்துட்டு ரிமைனிங் லைன்ஸ் ஆஃப் கோட் நம்மளுக்கு வந்து ரன் பண்ணும். என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்கோம். பிரிண்ட்ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா இப்போ கவுண்ட்ல உங்ககிட்ட என்ன வேல்யூ இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணிட்டு டைம்ஸ் அக்கர்ட் அப்படின்ட்டு ஒரு வேர்டை வந்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்றோம். ஸோ கவுண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட லாஸ்ட்ல 2ங்கிற வேல்யூ இருந்தது இல்லையா. ஸோ 2 டைம்ஸ் அக்கர்ட் அப்படின்ட்டு நம்மளுக்கு அவுட்புட் வந்து இப்படி வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுற லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நார்மலாக ஒரு ஹியூமன் கிட்ட நம்ம சொன்னோம்னா நம்ம எப்படி சொல்லுமோ அதே மாதிரி தான் நம்ம இங்கே பைத்தான் கோட்லையும் பண்ணுறோம். இப்போ பி வந்து இந்த இடத்துல எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு நம்ம ஜென்ரலாக ஒரு ஹியூமன் கிட்ட சொன்னோம்னா அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் லெட்டரை பார்ப்பாங்க. இது வந்து பி கிடையாது, இது பி கிடையாது, இந்த இடத்துல ஒரு பி இருக்குது அப்படின்ட்டு இதை ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறம் மைண்டில் என்ன கவுண்ட் வச்சுப்பாங்க அப்படின்னா கவுண்ட் வந்து ஒரு வாட்டி இருக்குன்னு வச்சுப்பாங்க. ஸோ திரும்ப அடுத்த லெட்டர் பார்க்கும்போது இந்த இன்னொரு பி இருக்குது அப்படின்ட்டு அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இப்போது ஆல்ரெடி ஒரு 1 இருந்தது. ஸோ இந்த 1ஓட இன்னொரு 1 ஆட் பண்ணும்போது 2 அப்படின்ட்டு இருக்கும். ஸோ திரும்ப அதே மாதிரி அடுத்தடுத்த லெட்டர்ஸ் பார்த்துட்டே போவாங்க. அதே மாதிரி சென்டென்ஸ் முடிகிற வரைக்கும் பார்ப்பாங்க. ஸோ இதோட நம்மளுக்கு சென்டென்ஸ் முடிஞ்சிருது. ஸோ முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீ பி எத்தனை வாட்டி இருக்குன்னு கேட்டல. ஸோ பி வந்து 2 டைம்ஸ் இருக்குது ஸோ அப்படின்ட்டு அது வந்து நம்மளுக்கு ஒரு ஹியூமன் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பைத்தான்லையும் நாம் வந்துட்டு அதே லாஜிக் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கொடுத்துருக்குற வேர்டை எந்த லெட்டரை நம்ம வந்து ஃபைன் பண்ணணுமோ அந்த லெட்டரோட ஒவ்வொரு வாட்டி நம்ம போய் கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணும்போது மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இந்த கவுண்ட்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ கவுண்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு கவுண்ட் ப்ளஸ் 1. நீ ஒரு வாட்டி அது வந்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா கவுண்ட் வந்து ஒரு நம்பரை ஆட் பண்ணிக்கோ. இன்னொரு வாட்டி மேட்ச் ஆச்சு அப்படின்னா ஆட் பண்ண நம்பரோட இன்னொன்று ஆட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு நாம் வந்து சொல்கிறோம். ஸோ ஒரு வாட்டி கவுண்ட் பண்ணும்போது 1ன்னு ஆட் ஆகும். ஸோ இன்னொரு வாட்டி கவுண்ட் பண்ணும்போது 1 + 1 ஆட் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து 2ன்னு இருக்கும். ஸோ அந்த அவுட்புட் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ இந்த அவுட்புட் நம்ம இந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வரணுமான்னு கிடையாது. இது ஈஸியாக எடுத்துகிட்டு வரதுக்கு இன்னொரு பில்ட்இன் மெத்தட்ஸும் இருக்குது. அது எப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூன்னு ஒன்று கொடுத்துட்டு ஹாப்பி அதுக்கப்புறமேட்டு லெட்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு பி ஓகே. இப்போ இந்த கூட நான் வந்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்து 2ன்னு எனக்கு வந்து கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம். ஸோ இதே நேம் கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகும். நான் வேறு நேம் கொடுத்துருக்கேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூனுங்கிற வேரியபிளில் ஹாப்பிங்கிற ஸ்ட்ரிங்கை கொடுத்துட்டேன். லெட்டர்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி என்ன லெட்டரை நான் கண்டுபிடிக்கணுமோ அந்த லெட்டரை நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஸோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பில்ட்இன் மெத்தட் கவுண்ட்னு இருக்கிற ஒரு பில்ட்இன் மெத்தடை யூஸ் பண்ணுறேன். ஸோ கவுண்ட்னுங்கிற பில்ட்இன் மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கில் அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ ஸ்ட்ரிங்கில் கவுண்ட் நம்ம கொடுத்தோம்னா எதை நம்ம கவுண்ட் பண்ண சொல்கிறோமோ அந்த கொடுத்த ஸ்ட்ரிங்கில் அது எத்தனை வாட்டி இருக்குனுங்கிறத நம்மளுக்கு வந்து கவுண்ட் பண்ணி சொல்லணும். அதுதான் அந்த கவுண்ட் மெத்தட் பண்ணக்கூடிய வேலை. அந்த மெத்தட் பில்ட்இன் மெத்தடை தான் நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்ட்ரிங்கோட மற்ற பில்ட்இன் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆல்ரெடி நம்மளோட தியரட்டிக்கல் வீடியோஸில் போட்டிருக்கோம். ஸோ ப்ளீஸ் நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் போய் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நியூவில் என்ன இருக்குது அப்படின்னா ஹாப்பின்னு இருக்குது இல்லையா. ஸோ நியூவில் ஹாப்பின்னு இருக்குது. அதுக்கப்புறமேட்டு ஒரு டாட்டு அதுக்கப்புறம் கவுண்ட்டுங்கிற பில்ட்இன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கவுண்ட்டுக்குள்ளே ப்ராக்கெட்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும். ஸோ லெட்டரில் என்ன இருக்குது அப்படின்னா பீன்னு இருக்குது. ஸோ இந்த பி வந்து இங்கே போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா
இந்த P-யை வந்து நீ வந்து கவுண்ட் பண்ணு. எங்கே கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹாப்பிங்கிற ஸ்ட்ரிங்கில் எத்தனை வாட்டி இருக்குனுங்கிறத கவுண்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ P எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படின்னா 2 டைம்ஸ் இருக்குனுங்கிறத கவுண்ட் பண்ணி 2ன்னு வச்சுக்கோம். ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ பிரிண்ட் 2 அப்படின்னு இருக்கும். ஸோ பிரிண்ட் 2 அப்படின்னா இந்த 2ங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல அவுட்புட்டாக வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த லைன் கோட் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பில்ட்-இன் மெத்தட்ஸ் நம்மளுக்கு இருக்குது. இதுதான் ஷார்ட்கட் மெத்தட். பட் எப்பயுமே நம்ம ஷார்ட்கட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக அது நம்ம எப்படி நம்ம கோட் பண்ணணுங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு அவுட்புட் சீக்கிரமாகவும் ஒரு 2 to 3 லைன்ஸ் ஆஃப் கோட்லேயுமே நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்துடும். பட் ஒரு சில சமயத்தில் நம்ம இந்த மாதிரி பில்ட்-இன் மெத்தட்ஸ் போடாமல் ஆக்சுவலாக இந்த மாதிரி லைன்ஸ் ஆஃப் கோட் போடணுங்கிற நெசசிட்டி வரும் சில சமயம் நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணாலுமே ஆக்சுவலாக என்ன லாஜிக் நடக்குதுங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு இந்த சாம்பிள் கோட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பில்ட்-இன் மெத்தட் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்த்த கான்செப்ட் வந்து ரொம்பவே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க கோர்ஸ் நான் கிட்டப்பில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஹாப்பி லேர்னிங். பை.